ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு கழுத்து ரொம்ப கருமையாக இருக்கும், மீதி எல்லா இடமும் நல்ல கலராக இருக்கும். அந்த கழுத்தில் உள்ள அந்த கருமையை நீக்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெமெடிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்னதாட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த உருளைக்கிழங்குல உள்ள நமக்கு சாறு தான் நமக்கு வேணும். அதனால் இதில் சின்ன துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாறு பிழிந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா நம்ம சீவியாச்சு. சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பிழிஞ்சாலே போதும், அதில் இருக்கிற சாறு எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம எல்லா சாறையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நமக்கு தக்காளி வேணும். ஒரு பாதி சைஸு தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே பிழிஞ்சால் நமக்கு சாறு வராது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் குத்தி விடுங்க. நல்லா குத்தி விட்டதுக்கப்புறமா நீங்கள் சாறு பிழிஞ்செடுங்க. இப்போ பாருங்கள், சாரெல்லாம் நல்லா நமக்கு வந்திருக்கு. இதை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சால் இந்த மாதிரி சாறு வராது. இந்த மாதிரி நீங்கள் குத்திட்டு நீங்கள் சாறு பிழிஞ்சிங்கன்னா அதில் உள்ள சாறு எல்லாமே நமக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம தக்காளியில் உள்ள சாறையும் பிழிஞ்செடுத்தாச்சு. அடுத்து நமக்கு லெமன் வேணும். ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. பாதி லெமனை எடுத்து இந்த மாதிரி இந்த நம்ம தக்காளி உருளைக்கிழங்கு சாறு கூடயே இதை நீங்கள் பிழிஞ்சு விடுங்க. இப்போ நமக்கு எலுமிச்சை பழத்துலேருந்து சாறு கிடச்சாச்சு. சாறை பிழிஞ்சிட்டு இந்த தோலை நீங்கள் எரியாமல் அதை வச்சுக்கோங்க, அது நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற இந்த சாறு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நாம் இந்த அரிசி மாவு சேர்க்குறதால நமக்கு இந்த கழுத்தில் உள்ள இந்த கருமை போகிறதுக்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்லருக்கு போய் வீணாக பணத்தை செலவழிக்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இப்போ நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேக்கை நம்ம கழுத்தில் போட போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி கையாலேயோ இல்லைன்னா ஒரு ப்ரஷ்ஷாலேயோ நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே எல்லா இடமும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நாம் எல்லா இடமும் போட்டாச்சு. இனி இதை நம்ம பிழிஞ்சு வச்சு அந்த லெமன் தோலை எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வச்சு நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கழுத்துக்கும் இப்போ பார்க்குற அந்த கழுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தாலே நமக்கு தெரியுது. ரொம்பவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்பவே டார்க்காக இருக்கிற கழுத்துக்கு வீக்லி 3 டைம்ஸ் வச்சு போட்டால் கண்டிப்பாக நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.